ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் காஃப்ன்ற ஹிந்தி வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த சீசன் 1 8 எபிசோட அமேசான் பிரைமில் தமிழ்லேயே அவைலபிளாக இருக்குது. இதோட ஒவ்வொரு எபிசோடும் ஆவரேஜாக 40லேருந்து 45 நிமிஷம் இருக்குது. கொஞ்சம் லென்த்தி தான். இதோட கதையில் பிரகதி உமன்ஸ் ஹாஸ்டலில் தங்கியிருக்கிற விக்கி திடீர்னு மர்மமாக இறந்து போகிறா. அவள் போனதுலேருந்து அவள் கூட க்ளோஸாக இருந்த 4 பொண்ணுங்களால் அந்த ஹாஸ்டலை விட்டு வெளியே போக முடியாதபடி ஏதோ ஒன்று அவங்கள தடுக்குது. அது விக்கியோட ஆவியாக இருக்கலான்னு சந்தேகப்படுறாங்க. அந்த சமயத்தில் குவாலியரை சேர்ந்த மது விக்கி போய் இருக்கிறதா சொல்லப்படுற அந்த சபிக்கப்பட்ட ரூம் நம்பர் 333ல தங்கறதுக்கு வரா. அவளே ஒரு கேங் ரேப் ட்ராமாவில இருந்து வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இப்போ இந்த பேயோடையும் அவ போராடணும். ஒரு மர்மமான முறையில் கை வைத்தியம் பண்ற ஹக்கீம் தன் ஆயுளை நீட்டிக்க ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிற மதுவை குறி வைக்கிறான். அவன் ஏதோ நரபலி கொடுக்கறதா அவர் வதந்தி. சிங்கிள் மதரா இருக்க போலீஸ் அதிகாரி எல்லாம் தன்னோட முரட்ட டீனேஜ் மகன் ஜீவா அந்த ஹக்கீமுக்கு வேலை செய்யறான்னு தன் பெஸ்ட் ஃப்ரெண்டும் பிரகதி ஹாஸ்டல் வார்டனா இருக்க கிரேசி கிட்ட தன் கவலையை கொட்டவரா. அப்பதான் நடுவுறவுக்கும் கொஞ்சம் முன்ன அந்த ஹாஸ்டலுக்குள்ள இவங்களுக்கு தெரியாத பல பயங்கர சம்பவங்க அடுத்தடுத்து நடக்குது. இதில் முக்கியமான பாசிட்டிவ் என்னன்னா, மற்ற ஹாரர் சீரிஸ் மாதிரி ஜம்ப்ஸ்கேர்ஸில் அவ்வளோவா கான்சென்ட்ரேட் பண்ணாமல் சைக்காலஜிக்கல் தீம்ஸை வச்சு நமக்கு பயத்தை ஏற்படுத்தினது தான். காஃப்னா பயம், பயங்கரம், பீதின்னு அர்த்தமா. காஃபில் பயம் ஒருத்தருது எரிஞ்சு போன உடம்போட அடிக்கடி வர உருவம் மாதிரி இல்லை. அது தனிமை, மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருக்கிற ரகசியங்க, அப்புறம் பயத்தினால ஏற்படுற ஒரு உளவியல் வேதனையில தான் இருக்கு. இதில் அந்த மது கேரக்டரோட ட்ராமா இருக்கு, அதை ரியலாக ஃபீல் பண்ணுவீங்க. சங்கடமான விஷயம். இதில் மதுவோட கேரக்டர் டீனேஜ்லேருந்து அவங்க படுற கஷ்டங்களும் ஒரு கட்டத்தில் ஆணாதிக்க உலகத்துலேருந்து மீள்றதுக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் மாதிரி தேவைப்படுன்றத சொன்ன விதம் நல்லா இருக்கு. அந்த ஹாஸ்டல் செட்டிங்கும் அந்த குறுக்கு பாதையுமே சஸ்பென்ஸை பில்டப் பண்ணுது. இதில் நிர்பயா கொடூரத்தை திரும்பவும் ஞாபகப்படுத்தின கேரக்டரோட முடிவு அப்படிதான் இருக்குமோன்னு ஒரு கேள்வி வைக்குது. அந்த நகுல் கேரக்டரோட இரட்டை வேஷம் நல்ல ட்விஸ்ட். ஹக்கீம் அவளோட ட்ராக்கும் சுவாரஸ்யமானது. அவன் பசங்க மூலமா பொண்ணுங்களை அவன் இடத்துக்கு வர வச்சு கொள்றது பயங்கரம். அவங்களோட ஆன்மாவும் ரத்தமும் அவனோட வாழ்நாளை நீட்டிக்குன்ற அவனோட நம்பிக்கை, அப்புறம் அந்த தேல் மருந்து விஷயம் என்ன பண்ணுன்றதை காட்டியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆடியன்ஸாக அந்த பேயை பார்த்து பயப்படலாம், ஆனால் பொண்ணுங்க அந்த பயங்கரத்தை தினமும் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு இதோட இயக்குனர் சொல்ல வராரு. மதுவோட ட்ரெஸ்ல எவனோ எஜாக்குலேட் பண்ணியிருக்கிற சீனை பார்க்கும்போது ஒருத்தருக்கு அதை விட மோசமான ட்ராமா இருக்க முடியாது. மதுவோட கேரக்டர் இந்த மேல் டாமினேட்டட் சொசைட்டி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிட்ட உடனே தனக்கு பாதகம் பண்ணவங்களோட கண்ணை நேராக பார்த்து கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும்னு முடிவு பண்ணது தான் மற்ற பெண்களும் எடுத்துக்கணும்னு சொல்ல வராரு. இதில் மைனஸ்னா இந்த சீரியஸை ஸ்லோவாக எடுத்துகிட்டு போனது. அடுத்து இந்த லேடி கான்ஸ்டபிளோட கேரக்டர் அந்த பதவியில் இருந்துட்டு மகன் படுமோசமான விஷயங்களுக்கு உடந்தையாக இருக்கான்னு தெரிஞ்சும் பாசத்தினால கண்மூடித்தனமாக இருக்கிறது. சில கேள்விகளுக்கு பதில் அடுத்த சீசனில் கிடைக்குமான்னு தெரியல. மது மேலே ஏறி இருக்கிறது எரிஞ்சு போன ஆவின்னா மதுக்கு எப்படி நல்லது பண்ணது? சரி, அது அணுவோட ஆவினாலும் சரியா வரல. முடிவு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தாலும் கடைசி சீனில் மது கேமரா பார்த்து சொல்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் குழப்புது. ஆர்டிஸ்டுங்களோட பர்ஃபார்மன்ஸு, கேமரா, மியூசிக்னு எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ஸ்கோர் பண்ணுது. இதோட 8 எபிசோடையும் சேர்த்தா கிட்டத்தட்ட 6 மணி நேரம் வருது. ஆனால் இப்படி இருந்தாலும் உள்ளே போயிட்டீங்கன்னா கடைசி வரை அவங்கள விடாமல் பார்க்க வச்சிடுது. என்னை பொறுத்தவரை இந்த காஃப் பெஸ்ட் ஹாரர் சீரிஸ்ன்னு சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் இன்னொரு சுவாரஸ்யமான வெப் சீரிஸ் மனுஷனத்தோடு சந்திக்கிறேன். இந்த மனுஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.